தாவேகால வந்து அவர் முதல்வர் விஜய் நடிகராக இருந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் மன்றம்னு ஒன்று வச்சுருந்தாங்க தெரியுமா? அது யார் வந்து அதுக்கு பொறுப்பாளர்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களில் இப்போ ஒரு 50% ஆட்களுக்கு வந்து மினிஸ்ட்ரியில் அங்கே எங்கேன்னு இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டும் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டது. ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எல்லாரும் தான் அடுத்தடுத்து இப்போ வாரியத்திலேயே ஒரு 60% அவங்க தான் வருவாங்க. அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் எல்லாமே அவங்கள மையமாக வச்சு ஏன்னா அவர் வந்து மக்கள் மன்றம்னு ஒன்று நடத்தும்போது விஜய் நாளைக்கு எப்படி வேணாலும் ஆகலான்னு நம்பிக்கையாக பயணம் செய்தவர்கள் அவர்கள் தான். அப்படிங்கும்போது அப்போ அவர்களுக்கு தான் முன்னுரிமை தருவாங்களே ஒழிய உங்களை நான் இங்கேருந்து ஒரு கட்சியிலேருந்து ஓடி போனவங்களே எந்த அளவுக்கு நம்புவாங்க? அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தாவேகாங்கிற அந்த கட்சியோட பிம்பத்தை ஏதோ ஒரு வகையில் சிதைக்கக்கூடிய ஒரு நபராக ஆதவர்ஜுனா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இன்றைக்கி வந்துருச்சு. ஆதவர்ஜுனா வந்து என்ன மாதிரியான ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது அவர் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். அல்லது விஜயவே ஆட்டுவிக்கின்ற ஜான ஆரோக்கியசாமி அவருக்கு தான் தெரியும் இது. ஏன்னா ஜான ஆரோக்கியசாமியால் மட்டும்தான் அவரை போய் பார்க்க முடியும். இப்போ இருக்கிற அத்தனை மினிஸ்டர்ஸாலையும் விஜய் அவர்களை முதல்வர் அவர்களை நினைத்த போதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ